வணக்கம், நான் தான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல, எதனால் வீடியோ போடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ஓட்டும்போது எல்லாமே சொல்கிறேன். அதே மாதிரி இந்த விளாக் எதை பற்றி அப்படின்னா KTM பைக் பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுக்க போகிறோம். நமக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நம்ம தம்பிக்கு தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா பைக் டெலிவரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா RTOவில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அதே ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்ம் சைன் பண்ணும்போது எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z சொல்லிடுறேன். அதே மாதிரி RCA டியூக்காங்கிறத பார்த்தீங்கன்னா நான் பைக் ஓட்டும்போது எல்லாமே சொல்கிறேன். எவ்வளோ சிஸ்டிங்கிறதையும் பைக் ஓட்டும்போது சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மட்டும் ஆள் கொடுத்துருங்க. அதே மாதிரி லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா வியூஸ் போகாது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போகிறோம். ஸோ மறக்காமல் லைக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டும்போது அப்படியே விளாக் பண்ணுறேன். சீட்டா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு. ரொம்பலாம் அப்கிரேட் பண்ணல. வந்த நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு டைல் டெடி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக குட்டியாக இருக்கான். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி தரேன். பைக்கை பற்றி ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி மறக்காமல் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்றலாம் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். அப்படியே மோட்டோவில் செட்டப்பில் போவாங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன், தம்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா போயிருக்காங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நான் நம்ம தம்பி போயிட்டுருக்கோம். நம்ம முன்னாடி போகிறவங்க பார்த்தீங்கன்னா மாலை, கேக்லாம் எல்லாமே வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம பைக் யாருக்கு எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட சேனல் அடிக்கடி பார்த்தீங்கன்னா விளாகில் வந்திருப்பான். ஸோ நம்ம தம்பி அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா பைக் எடுக்க போகிறோம். அவனும் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்ததுக்கப்புறம் விளாக் சேனல் ஆரம்பிப்பான்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவனோட சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நான் சொல்கிறேன். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RC 200 பார்த்தேங்க, BS4 பைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எடுத்துக்கலாம், பைக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கை ஓட்டி பார்க்கன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த பைக் எடுத்துருப்போம். ஏன்னா அவனுக்கு அந்த RC 200 BS4 பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவே பைக்கு ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த பைக் தான் எடுத்திருப்போம். அந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையே இருக்குது. ஒரு 10,000 20,000 செலவு வைக்கிற மாதிரி அப்படின்னா கூட அதை சரி பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ பைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 40,000 50,000 செலவு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை அந்த பைக்கில். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை நாங்கள் எடுக்கிறதே குவைட் பண்ணிட்டோம். 200லேயே பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே வச்சு பார்த்தீங்கன்னா டியூக் 200 வந்திருக்கு. அந்த டியூக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வேணாண்டா. ஸோ அந்த டிஸ்பிளேக்கொசரம் பார்த்து நீ டியூக் 200 இருக்காத, 2 பேர் ஒரே பைக் வச்சுருந்தா நல்லா இருக்காது. என்னை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோ, இன்னொரு சிசி பார்த்தீங்கன்னா மேலே 200cc விட அடுத்த சிசி என்ன இருக்கும் அந்த சிசி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 250ல் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். 250ல் Gen 3 பைக் பார்த்தோம். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் பார்த்தீங்கன்னா சொன்னேன், எல்லாமே அவனுக்கு பிடிச்சி போச்சு. அது என்ன கலருங்கிறத மட்டும் நான் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். பைக் பார்த்தீங்கன்னா டியூக் 250 Gen 3 மாடல். ஸோ என்ன கலருன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நான் பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் சொல்லிக்கலான்னு நினச்சேன், உங்களுக்கு என்ன பைக்கு என்ன சிசி எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்கிற நிலமை, ஸோ சொல்லித்தான் ஆகணும். பைக் பார்த்தீங்கன்னா 250 Gen 3 மாடல். ஆனால் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் பைக்கு டெலிவரி எடுக்கும்போது சொல்கிறேன். பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அதே மாதிரி அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. பைக் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5,000 பார்த்தீங்கன்னா பே பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா RTOலாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பைக் RTO பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1200 சம்திங் வாங்கினாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 60 ரூபா 70 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் இன்சியல் அமௌண்ட் கட்டினது எல்லாமே சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா கிட்ட வந்துருச்சு. நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க பைக்கில். ரொம்ப பிடிச்ச விஷயமா, அதனால் பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயம் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பசி தூக்கம் நமக்கு எதுவுமே இல்லை. பைக் டெலிவரி எடுத்து தான் மற்ற வேலை எல்லாமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே குவைட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். ஸோ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11:20 ஆச்சுங்க. ஸ்ட்ரீட் மூட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக் மூட் இருக்குது. ஸோ 390ல் பார்த்தீங்கன்னா ரெயின் மூட் இருக்குது. ரெயின் மூட் மட்டும் பார்த்தீங்கன்னா 250ல் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பைக் ஓட்டுறக்கே. நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பைக்கு ஓட்டுறக்கே. ஸோ நம்ம எப்படின்னா நம்ம சீட்டாவை டெலிவரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பைக் டெலிவரி பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு நினைக்கிறேன். ஆமாம் 11னா 11:30 மணிக்கோ சம்திங். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டோம். இப்போ யாரா அவன் 5 மணிக்கு எந்திரிச்சுக்கோன்ட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பைக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வரப்போகுதுன்னு சொல்லும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ எப்படி அப்படின்னா இப்போது நான் பைக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேலஜன் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக LED கொண்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா LED எடுத்துட்டேன். ஸோ LED பார்த்தீங்கன்னா பே பண்ணி பைக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 மந்த்து கூட இருக்காது, ஒரு 3 வீக்ஸ் 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது கொண்டு வந்துட்டான், TFT டிஸ்பிளே கொண்டு வந்துட்டான்.
ஸோ ஹேலஜன் லைட்டு போயிட்டு எல்இடி கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்தேன் அதுலேயே. ஸோ அப்போல்லாம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, ஆடா பாவீங்களா 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நானும் அதவே எடுத்துருப்பேனேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த Gen 3 டியூக் பார்க்கும்போது எனக்கு அப்படி தாங்க இருக்குது. ஸோ PS4 PS3 மாதிரி இப்போ இருக்க மாடல் கண்டிப்பாக வரவே வராதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கை ரொம்ப இது பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த சவுண்டும் வரதில்லை, அந்த லுக்கும் போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்சி சேல்ஸ் ஆகிறத விட இப்போ டியூக் சேல்ஸ் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ டியூக் தான் பார்த்தீங்கன்னா டிமாண்டில் இருக்குது. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பைக் எடுக்க போகிறான், பார்த்து சேஃபாக ஓட்டணும். நம்ம ஃபேமிலி சார்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கன்கிராட்ஸ் சொல்லிடுங்க. ஸோ அதேமாதிரி தம்பி சேஃப் ரைட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அவன் கமெண்ட் பாக்ஸை பார்த்தானா அவன் ஹாப்பியாக இருப்பான். ஒரு 10 பேர் 5 பேரில் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒருத்தர் பண்ணாலும் நமக்கு ஹாப்பி தான். ஸோ நம்ம மேலே ஒரு அன்பு வச்சு நமக்கும் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுறாங்க, ஸோ அன்பு அக்கறை காட்டுறாங்க அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நம்ம ட்ரிப் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா vlogs, நிறையா ஷார்ட்ஸ், நிறையா வீடியோ வரும் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு, உங்கள் லவ், உங்கள் சப்போர்ட் எல்லாத்தையுமே கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுங்க. இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது இந்த ரோடு. அங்கெல்லாம் ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு, இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் வந்துட்டு போகிற ரோடு தான். பைக் எடுத்துகிட்டு டெலிவரிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திண்டல் கோயில் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈரோடு வந்தாலே அப்படின்னா திண்டல் கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு ஈரோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டெலிவரியில் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டல் கோயில் மலை கோயிலுக்கு வந்துட்டு நம்ம பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. SLF நம்ம வீடியோ பார்க்குற யாராச்சும் 250 Gen 3 பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் மைலேஜ் எவ்வளோ தரும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நாங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் கேட்டு கொட்டேஷன்லாம் போட்டு புக் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 35-30 தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சீட்டாகவே பார்த்தீங்கன்னா 35 தருவான், ஹைவேல பார்த்தீங்கன்னா 40 சாலிடாக தருவாங்க. ஸோ டியூக் 250 Gen 3 யாராச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் மைலேஜ் எவ்வளோ தரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா திண்டல் கோயிலுங்க, திண்டல் மலை கோயில். நம்ம பைக் டெலிவரி எடுத்துகிட்டு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா KTM ஷோரூம் வந்தாச்சுங்க. ஸோ அடுத்த கட்டு திரும்பினோம் அப்படின்னா KTM ஷோரூம் வந்தாச்சு. போய்க்கலாம். ஓகே, KTM ஷோரூம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக் அப்படியே சிட்டாக தூக்கிடலாங்க. ஸோ இங்கே பாருங்க, முன்னாடியே பார்த்தீங்கன்னா 250 தான் நிற்குது. ஓகே, பைக் அப்படியே நிலையில் போடலாம். ஓகேங்க, மற்றதெல்லாம் நான் அப்படியே ஷோரூமுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே SLF ஃபைனலாக பார்த்தீங்கன்னா KTM ஷோரூமுக்குள்ளே வந்துவிட்டோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா 11:30க்கு சொல்லியிருந்தோம். ஸோ 11:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததுமே டெலிவரி எடுத்துட்டோம். பைக்கை டெலிவரி எடுத்துகிட்டு கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா திண்டல் மலை கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். 250ல் பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்குது. எனக்கு இந்த பிளாக் கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. SLF ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக்கை டெலிவரி எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. பைக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். பைக்கில் 1 2 இல்லை ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப பைக் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிருப்பேன், நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னா ஸோ ஹெல்த் இஷ்யூ தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எனக்குன்ட்டு இல்லை, உங்களுக்குமே உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அப்பப்போ போய் செக் பண்ணி ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி தள்ளி மட்டும் போடாதீங்க. தம்பினாலதான் எடுக்க முடியும், நம்ம தம்பினாலதான் எடுக்க முடியும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. யார் நினச்சாலும் பார்த்தீங்கன்னா பைக் எடுக்க முடியும், உங்களோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே பைக் எடுக்க முடியும், உங்களோட ட்ரீம் பைக்கை. ஆல் தி பெஸ்ட். நீங்களும் பைக் எடுக்கணும், நம்ம வீடியோ பார்க்குற நீங்களும் பைக் எடுக்கணும். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நல்ல விளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை. லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்காக்கும் தலைக்கசும் இருக்காக்கும். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.